வாரம் வாரம் ஏதாவது ஒரு சினிமா வந்து பேசுபொருள் ஆகிட்டே இருக்க வேளையில் பிரசாத் ஸ்டுடியோவில் சல்லியர்கள் பட அறிமுக விழா நடந்துச்சு. இந்த படத்தை மேதகு படம் இயக்குன கிட்டு இயக்கியிருக்காரு. இதைத் தொடர்ந்து நடிகர் கருணாஸ் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அவருடைய மகனான கென் கருணாஸ், அசுரன் புகழ் கென் கருணாஸ்ன்னு கூட சொல்லலாம். அவர் வந்து இந்த படத்துக்கு புதுசாக மியூசிக் பண்ணியிருக்காரு இன்னொருத்தரோட இணைந்து. இப்படி படத்தில் நிறைய புதுமைகள் இருந்தது. இந்த படத்துக்கு அறிமுக விழாவில் முக்கியமான சீஃப் கெஸ்ட்டாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமானை அழைச்சிருந்தாங்க. இது தவிர இயக்குனர் கௌதமனும் இணைஞ்சிருந்தார். இவங்க 2 பேரும் மேடையில் பேசின விஷயங்கள் யூடியூப்பில் தொடர்ந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், இயக்குனர் கௌதமன் பேசும்போது என்ன சொன்னார்னா, பிரபாகரன் போன்ற ஒரு நல்ல தலைவன் இல்லை. சிங்களர்கள் நமக்கு எவ்வளவோ கொடுமை செய்திருந்தாலும் சிங்களர்கள் நம்ம கையில் மாட்டினப்ப புலிகள் யாரும் அவங்கள எதுவுமே ஒன்றும் பண்ணலை. இந்த அறம் வந்து தமிழர்களுக்குடையது, தமிழர்களுக்கான மாண்பு, பிரபாகரன் எல்லோருக்குமான தலைவன் அப்படின்ற விஷயத்த பேசினாரு. பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சு அப்படின்னு பாரதி பாடியிருக்கான். பகைவனுக்கு எப்படி அருள முடியும்? எந்த இனத்துல, எந்த வரலாற்றுல, எந்த மொழியில இப்படி ஒரு சொல்லு இருக்கு? இப்படி சொல்லுக்கான அர்த்தம் இருக்கும். தமிழினத்துல மட்டும்தான் அது சாத்தியம். அதை தான் இந்த படம் சொல்லுது. நீங்க மொத்தமா அழிக்கணுங்கிறான். போராடுறவர்கள் இல்லை, போராட்டத்தில் நிற்கிற போராளிகள் அடிபட்டு காயம்பட்டு நிற்கும் போது அவர்களை காப்பாத்துறவங்களை அடியோட ஒழிக்கணுங்கிறான். எதிரி மருத்துவர்களை, சல்லியர்களை. ஆனால் இந்த படத்துல அதான் மிக முக்கியமான கருப்பொருள். எவனை காப்பாத்துறவனை அழிக்கிறான், காப்பாத்துறவன் கடவுளுக்கு சமமானவன், அந்த கடவுளே அழிக்கிறான் எதிரி சிங்களவன். ஆனா ஒரு சிங்கள போர் வீரன், சிங்களவன் ஒருத்தன் இவங்கள்ட்ட மாட்டிக்கிறான், அடிபட்டு காயம்பட்டு சுயநினைவற்ற நிலையில. அவனை காப்பாத்துறதுக்கு அந்த சல்லியர் எப்படி நிக்கிறாங்கிறது அந்த படம். உலகத்துல எங்க நடக்கும்? அவனுக்கான ரத்தம் கிடைக்கல. என்ன ரத்த வகைன்னா வகைய சொல்றா இன்னொரு மருத்துவச்சி. அந்த ரத்தம் அந்த மருத்துவன்கிட்ட இருக்கு. தன்னுடைய ரத்தத்தை எடுத்து சுத்திகரிப்பு பண்ணி எதிரியை காப்பாத்துறான். உலகத்துல எங்கேயாவது நடக்குமா? தமிழினத்துல மட்டும்தான் நடக்கும். அது யாரால? என்னுடைய தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவன் மேதகு பிரபாகரன் வளர்ப்புல மட்டும்தான் நடக்கும்னு சொல்றதா இந்த படத்தினுடைய அறம் சார்ந்த அந்த உன்னதம். பேசா பொருளை பேசுவதுதான் படைப்புக்கு பேரழகு. அதை இந்த படைப்பு பேசுது. அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியலங்கிற நிலையில அது கருணாஸ் கையில வந்து விழுது. கருணாஸ் நான் இருக்கேன் அப்படின்னு அதை தாங்கி இந்த குழு எடுத்து முடிச்சு இன்னைக்கு கொண்டு வந்து நிக்குது. இனத்தை போலவே, தமிழ்நாட்டை போலவே, தமிழீழத்தை போலவே திக்கு தெரியாத நிக்கிற நிலையில தான் கருணாஸ் இன்னைக்கு எங்களை எல்லாரையும் அழைச்சு இந்த படத்தை எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும், உலகத்துக்கு எடுத்துட்டு போகணும், இந்த செய்தி எடுத்துட்டு போகணும். இதுவரைக்கும் சேகரித்த பொருளெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் போட்டு நிக்கிற இந்த படைப்பு வெற்றிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அடுத்தடுத்த படைப்பு எடுக்கிறதுக்காக இது எப்படியாவது இது உலகத்தின் பார்வையில கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த தகிப்பு, அந்த தவிப்புங்கிறது வந்து ஒரு 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 அதை எப்படி பார்க்கறது, அதுக்கு நாமெல்லாம் தமிழினம் என்ன செய்ய போகுதுங்கிறதான். அதில் ஒரு காட்சி வரும், நீங்க படம் பாருங்க, என்ன பேசினாலும் இந்த படம் உழுக்கும். மகள் மருத்துவம் படிக்கணும்னு ஆசை, ஆனா அங்க வாழவே முடியாத நிலை, ஆனா அவ படிக்கணுங்கிற. இதை தொடர்ந்து சமீபத்தில் பேசியிருந்தார் இல்லையா, பிரபாகரனுடைய மகள் உயிரோடு இருக்கிறார், அவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வெளிவர இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசினது இணையத்துல பெரும் விவாதத்தை கிளப்புச்சு. இது குறித்து இந்த மேடையில் விளக்கம் அளித்த அவர், 6 மாசத்துக்குள்ள நான் இது தொடர்பாக விளக்கம் அளிக்கிறேன், தேவைப்பட்டா அதுக்குள்ளாகவே விளக்கம் அளிக்கிறேன். அப்படி ஒருத்தங்களோட வாய்ஸ் கேட்டது உண்மை. அப்படி ஒருத்தங்க நேரில் வந்தா எல்லாரும் அவங்கள வரவேற்க வேண்டியது தமிழர்களுடைய கடமை அப்படின்னு பேசி முடிச்சிருந்தாரு. இன்னும் கொஞ்ச நாள் இது தொடர்பான முழு விளக்கம் அளிப்பதாக உறுதியளித்திருக்கிறார். இந்த விஷயம் தொடர்பாக நானே பேசி உடைக்கிறேன்னு
அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் கௌதமன். கடைசியாக இறுதியாக ஒரு செய்தி, இன்னைக்கு உலகம் முழுக்க தகிச்சிட்டு இருக்கிற ஒரு பெரும் விவாதத்துக்கு உண்டான ஒரு செய்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் முன்னாடி தமிழர்கள் முன்னாடி என்னையும் குற்றவாளியாக நிலைநிறுத்துகிற ஒரு சூழல் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என் தந்தையினுடைய வரலாறு ஒரு சிலருக்கு தெரியும். தோழர் தமிழரசன் புலவர் கலியபெருமாளுடைய உயிர் நண்பர், தன்னுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்காக போராடினவர். யுத்தம் நடந்து 14 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சண்டை போட்டவன், கொன்னு குமிச்சவன், சிங்களவன் ஒற்றுமையாக இருக்கிறான். சாகடிக்கப்பட்ட கூட்டம், சிதறி உலகம் முழுக்க ஓடின கூட்டம் இன்னும் இன்னும் சிதறி பகை வளர்த்து நிற்குது தனக்குள்ளகவே. எத்தனை ஆவணப்படங்கள், 20க்கும் மேற்பட்ட ஆவணப்படங்கள், எத்தனை ஓட்டம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு வழக்கு, என்னை போன்றவர்கள் எத்தனை. இந்த தகிப்போட தாங்க முடியாத ஒரு நிலையில தான் என்னகிட்ட சொல்லப்பட்டது, நான் பேசியது என்கிட்ட சொல்லப்பட்ட நிலையில தான் நான் சொன்னேன். துவராக அவர்கள் 27ஆம் தேதி மாவீரர் தின உரை நிகழ்த்துகிறார்னு சொன்னேன். 27ஆம் தேதி நடந்தது. அது உயர் தொழில்நுட்பம்னாங்க, இல்லைன்ட்டாங்க. அது போன்ற ஒரு பெண் சுவிஸ்ல இருக்குன்னாங்க, நெருங்கிட்டோன்னாங்க, நெருங்கல. இப்பவும் நான் சொல்றேன், யாருக்கும் நான் வக்காலத்து வாங்க மாட்டேன். திரும்ப அவங்க வரப்போறாங்க, வந்தே தீர்வாங்க. வரும்போது அவங்க பின்னாடி நில்லுங்க. வந்தா நின்றுதான் ஆகணும். வரும்போது வலிமைப்படுத்த வேண்டியது தமிழர்களுடைய கடமை. வரவில்லை என்றால், வரும் என்று சொன்ன கூட்டம் யாராக இருந்தாலும் போலியான கூட்டம், அவர்கள் தமிழ் இனத்தால புறந்தள்ளப்படணும். நானாக இருந்தாலும். நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அடிபட்டம் ஒன்னா இருக்கான், அடிபட்டு சிதஞ்சவன் சிதறிட்டே இருக்கான். ஏதாவது ஒண்ணு தெரியணும். வர்றவங்க உண்மையா திரையில தோன்றவங்க தரையில வந்தே ஆகணும். வரலையா 6 மாசத்திற்கு பிறகு நானே வந்து அறிவிப்பேன். எதிர்த்து நிற்க வேண்டிய சூழல் இருந்தால் எவராக இருந்தாலும் எதிர்த்து நிற்பேன். நான் மட்டும் இல்ல, தமிழனா பிறந்த எவனா இருந்தாலும் எதிர்த்து நிற்கணும். பொய்யை உண்மையாக்குகிற ஒரு சூழலை ஒருபோதும் தமிழினம் இனிமே அனுமதிக்க கூடாது. அதனால திரும்பவும் சொல்றேன், உலக தமிழர்கள்ட்ட சொல்றேன், அதாவது எல்லா இடத்துலையும் சத்தியம் இருக்கு, உண்மை இருக்கு. வைரமுத்தவர்கள் கூட சொன்னார், சத்தியம் பேசுகிற இந்த படைப்பு, சத்தியமும் உண்மையும் உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனா அறம் தமிழர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த அறம் வென்றே ஆகும். அதற்கு உண்மையாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கொண்டாடணும். நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக நான் தாங்கி பிடிச்சிட்டுலாம் நிற்க மாட்டேன். வரவில்லை என்றால், வரக்கூடிய சூழல் இல்லை என்றால், அல்லது வரவே வராது என்றாலும் கூட என் இனத்தின் இளைய தலைமுறைக்கு, என் இனத்திற்கு உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. 6 மாசம் கழிச்சு எந்த உண்மையாக இருந்தாலும், அல்லது அதற்குள்ளாக தேவைனாலும் நான் சொல்லுவேன். யாராக இருந்தாலும் உண்மையாக நிற்போங்கிறது தான். உண்மையாக உறுதியாக நின்று இந்த இனத்தினுடைய வெற்றிக்கு, தலைநிமிருக்கு, தமிழ் இனத்தினுடைய இறையாண்மையை மீட்க 1000 அர்த்தங்கள் இருக்கு இறையாண்மைங்கிற சொல்லுக்கு. உலகத்துக்கே வழிகாட்டின இனம் வழி சுமந்து வழி தெரியாத நிற்கிற நிலையில தான் இன்னைக்கு இந்த போராட்ட களங்கள்லாம், சல்லியர்கள் போன்ற படைப்புகள்லாம் இன்னும் இன்னும் செய்ய போகிற, அது போராட்ட களமாக இருந்தாலும் திரைக்களங்களாக இருந்தாலும் நாம் செய்யணுங்கிறது மட்டும் இல்லை, ஒன்றாக நிற்கணும், உறுதியாக நிற்கணும்னு உரிமையோடு கேட்டுக்கிட்டு, அப்புறம் பிரபாகரன் குறித்த படத்தை இயக்கி அந்த படம் வெளியாகணுன்ற ஆசையையும் விருப்பத்தையும் தெரிவித்து முடித்தார் இயக்குனர் கௌதமன். அழைக்கப்பட்டு போராட்ட களத்துக்கு மட்டும் இல்லை, ஐநா சபையில் 3 முறை நான் பேசினது, என் படைப்பு ஆவணப்படம் அங்கே திரையிடப்பட்டது. இப்படி ஓடுன அந்த காலகட்டங்கள்லாம் தலைவர் பிரபாகரனுடைய வரலாற்றை திரைப்படமாக்குறது சொன்னாங்களே, சந்தனக்காடு வீரப்பனுடைய அந்த வரலாறு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது. இன்னைக்கும் பேசப்படும் பொருளாக மட்டும் இல்லை, பரபரப்பாக மட்டும் இல்லை, திகிலாவும் அது கடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அன்னைக்கே சொல்ல வேண்டிய அத்தனையும் சமரசம் இல்லாத, எவனுக்கும் கவலைப்படாம அதிகார வர்க்கங்களை அடிச்சு நொறுக்கி எரிச்சு சாம்பலாக்குற அளவுக்கு படைப்பை செஞ்சாச்சு. ஆனால் இன்னமும் பொய்யும் பித்தலாட்டத்தோடு சேர்ந்து
வீரப்பனை பற்றின செய்திகள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது, படைப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. செய்கிறவங்க செய்யட்டும். ஆனால் இன்னும் பாதிக்கப்பட்டு நிற்கிற அந்த மக்களுக்கு ஒரு தீர்வை, ஒரு நீதியை, மனமும் உடலும் புண்பட்டு கிடக்கிற அவர்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்க இங்கே யாருக்கும் அருகதையும் இல்லை, நேர்மையும் இல்லை, அரசாங்கம் உட்பட. ஆக அப்படிப்பட்ட நிலையில் அந்த சந்தனக்காடு எடுத்தது வீரம் செறிந்த எங்கள் ஈழத்தின் விடுதலை போராட்டத்தை படைப்பு செய்யறதுக்கான ஒரு ஒத்திகையாக தான் எடுத்தேன். அதை நேர்த்தி எடுத்தேன். வரும் சந்தனக்காடு வந்தது போலவே இந்த உலகத்தை உழுக்க உழுக்க, இந்த உலகம் அதிர அதிர, உலக மாந்தர்கள் தலகுனிய தலகுனிய வன்னிக்காடு ஒரு நாள் வரும். அதை செய்யாம நான் தலை செய்ய மாட்டேன். அதுக்காக ஓடுன ஓட்டத்துல. அதுக்கப்புறம் பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் வழக்கம் போல நிறைய விஷயங்களை கோட் பண்ணாரு. பாரதிதாசன் கவிதைகள் இந்த மாதிரி சொல்லி தமிழர்களை பற்றி அவங்கெல்லாம் போற்றி புகழ்ந்ததை அடிக்கோடிட்ட சீமான் நபிகள் நாயகம் சொல்றாங்க பாருங்க, அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிஞ்சு நிற்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க. அந்த மொழியில, நபிகளின் மொழியில சேவரசரர் உலகத்துல எங்கெங்க அநியாயம் நடக்குதோ, அக்கிரமம் நடக்குதோ, அதை கண்டு உன்னால பொறுத்து கொள்ள முடியாம நீ கோவப்படுவாயானால் நீனும் என் தோழனேங்கிறார். அவர் வழியில எங்கால என்ன சொல்ற, பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழினத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறார். வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையை புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா, உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள், உழவாது உதவாது இனி ஒரு தாமதம் உடனே விழித்தமிழாங்கிறார். அப்படி விழித்து கொண்ட வீர மறவர்களின் வரலாறு தான் தமிழர்களுடைய வீரகாவிய வரலாறு. அதுல ஒரு துளி அந்த போராட்டத்துல ஒரு துளி, ஒரு சின்ன பகுதி, அதுதான் இந்த சல்லியர்கள். கௌதமன் பேசினதுக்கு ஒரு விளக்கம் அளிச்சாரு. என்னன்னா, பிரபாகரன் அவருடைய படத்தை எடுக்கிறதுல எல்லாருக்கும் அந்த படம் எடுத்தாகணும், அதை ஆவணப்படுத்தி ஆகணும், அந்த கட்டாயம் இருக்குதான். ஆனால் அதில் இருக்க பிரச்சனை என்னன்னா, பிரபாகரனை பற்றி பேசினாலே இன்னைக்கு இருக்கிற யூடியூப்ல அதை போட முடியல, அதை தடை செஞ்சுருக்காங்க. நாங்கள் நிறைய கட்சி கூட்டங்கள் நடத்தும் போது கூட பிரபாகரனுடைய ஃபோட்டோவை லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் தான் வைப்போம், நடுவில் வைக்க மாட்டோம். ஏன்னா அந்த பேச்சை அவங்களால வலையொலியில் போட முடியறது இல்லை. இப்படி சிக்கல்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரே வழி தான் இருக்குது, நம்ம அரசியலில் அந்த இடத்தை அடைஞ்சாதான் அதுக்கப்புறம் பிரபாகரனுடைய படத்தை எடுத்துடலாம், கண்டிப்பாக அதை ஆவணப்படுத்திடலாம் அப்படின்னு அதுக்கு விளக்கம் அளிச்சிருந்தாரு. இதை தெளிந்து உணர்ந்த ஒரு மகன் இந்த இனத்தில் இருக்கிறாருன்னா அது என் உயிர் தலைவன் எங்கள் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள். எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தினார். அந்த ஆவணங்கள் பாதுகாப்பாக இல்லைங்கிறது வேற. இறுதி போரில் பாதிக்கு மேலே சிதைஞ்சு அழிஞ்சு போச்சு. சில இது பாதுகாக்கப்பட்டிருக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. அனுராதபுரத்தை அடிக்கிறார், முடிவு பண்ணிட்டார். 21 போராளிகள் போறாங்க, கரும்புலி மறவர்கள். இதுல 3 பேர் படப்பதிவு, இது இந்த போரை பதிவு செய்யறதுக்கு மட்டுமே 3 பேரை அனுப்புறாரு. உன் உடன் பயிற்சி எடுத்தவன், உடன் பிறந்தவன், இது ஒரே நோக்கத்துக்காக நிற்கிற ஒரு தாய் பிள்ளைகள், அவன் ஓடி செத்துட்டா கூட அவனை போய் தூக்குறதுங்கிறதுலாம் வேலை இல்லை. அவன் சண்டை போடுறது நீ ஆவணப்படுத்தணும். அதுதான் அது. ஏன்னா கடந்த கால வரலாறு நமக்கு இல்லாதனால நிகழ்காலம் தெரியல. நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே இல்லை. கவிப்பேரரசு வைரமுத்து கூட சொல்றாரு, ஒருத்தன் நிகழ்காலத்தை குனிந்து பார்ப்பது எதிர்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான். அப்ப அந்த பதிவு இருக்கணும்னு அவர் நினைச்சாரு. அது ஒவ்வொன்றையும் ஆவணப்படுத்தினார். அவருக்கு ஒரு பேராவல் இருக்குது. பேராவல், பெரும் விருப்பம் தான் சொல்லணும். அது என்னன்னா, சின்லஸ் லிஸ்ட் போல, ஒரு பிரேவ் ஹார்ட் போல, ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் போல நம்முடைய விடுதலை போராட்ட வரலாறும் ஆவணப்படுத்து படமாக வரணும், திரையில் ஒரு வந்துடணும்னு பெரிய ஆர்வப்பட்டார். அதுக்காக தான் அவர் ஆணிவேர் எடுத்தார், தயாரித்தாங்க. அதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு எங்கள் அப்பா பாரதி ராஜா, ஐயா மகேந்திரன் போன்றவர்களை அழைச்சிட்டு போனாங்க. எங்கள் பிள்ளைகளுக்கே நீங்கள் பயிற்சி கொடுங்க, அவங்களே எடுத்துக்கிடுவாங்க. அப்படி தான் அந்த மாதிரி செஞ்சார். அதில் தான் எல்லாளன் படமும் எடுக்கப்பட்டது. ஆனால் அவருக்கு ஒரு பெருங்கனவு இருந்தது.
அது கெடுவாய்ப்பாக நிறைவேறலை. அதை எடுத்து ஆவணப்படுத்தணுன்ட்டு. இப்போ தம்பி கூட சொன்னார், தலைவருடைய வரலாற்றை எடுக்கணும், பதிவு பண்ணணும். எடுக்கணும், உறுதியாக எடுக்கணும். அதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நான் மேடையில் இப்படி பதாகை வச்சுன்னு வச்சுருக்கேன், எங்கள் அண்ணன் பதாகையை அது நேரலையில் போட மாட்டாங்க. அதுக்காகவே இந்த ஓரத்தில் கொஞ்சம் வைங்க, அந்த ஓரத்தில் வைங்க, பதிவு பண்ணுறவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கட்டும்ட்டு தள்ளி வைப்போம். வலையொலியில் எங்கள் தலைவருக்கு வாழ்த்து அந்த பிறந்த நாளில் வர்றதை அப்படியே அது புகார் அளித்து நீக்கிடுவாங்க, அப்படி தடை பண்ணிட்டுருவாங்க. சுவரொட்டி ஒட்டினீங்கன்னா காவல்துறைக்கு வேலையே அதை கிழிக்கிறது தான். நான் கூட சொன்னேன், போலீஸ்லாம் என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னா அது உங்கள் போஸ்டரை கிழிச்சோம்னு சொல்லணும்ல எதிர்காலத்தில், அதுக்கு தான் இந்த வேலையை செய்யுது. நாங்களே குருவி சேர்த்த மாதிரி அங்கேயே காசு சேர்த்து ஒட்டுவோம், கிழிச்சு விட்ருவோம். ஏன்னா அதுக்கான அரசியல் சூழல் இல்லை. அதை முதல்ல உருவாக்கணும், அதுக்கப்புறம் இதை எடுக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது, அது செய்ய வேண்டியது. அதனைத் தொடர்ந்து சல்லியர்கள் குறித்து பேசின அவர், கிட்டு வந்து ஒரு நல்ல படைப்பாளின்னு இயக்குனரை புகழ்ந்தாரு. இந்த படம் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்கலாம்னா எடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த உணர்வை சிதைக்காமல் கடத்திட்டாங்க. அதில் பிரம்மாண்டம் தேவைப்படல, ஒன்றும் தேவைப்படல. இப்படி ஒரு படத்தை தயாரிக்கணும்னு நினைச்ச முதல்ல பணம் போட்ட ராவணன், அவர் இன்னொருத்தரை சொல்கிறார், அவர் நேசமணி ராஜேந்திரன், தம்பி கரிகாலன், இப்போ கரிகாலன், அப்புறம் என் தம்பி கருணாசு. அது ஒரு முன்னோட்டத்தை காட்டினேன். அப்போவே சொன்னேன், நல்லா வந்திருக்கேன் அப்படின்னு. கிட்டு என்னுடைய தம்பி, எங்களோட எங்கள் இயக்கத்தில் இருந்தவன் இருக்கிறவன், நல்ல பிள்ளை, படைப்பாளி. அவனுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது. அது எழுத்தாற்றல், படைப்பாற்றல் எல்லாம் இருக்குது. படத்தில் உரையாடல்கள் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். காட்சி அமைப்புகளில் எதுவும் பொய் சொல்லிட முடியாது. இது தவிர முக்கியமான ஒன்றாக கருணாஸ் பேசும்போது எல்லோரும் வாழணும், தமிழன்தான் ஆளணும்ன்றதை ஆதரிக்கிற விதமாக பேசினா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை வரவேற்றாரு. இந்த விழாவினுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த படைப்பினுடைய இந்த படத்தை நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு முதல்ல கிட்டு அவர்கள் கூட்டிகிட்டு வந்தது அண்ணன் ராவணன் அவர்கள். இவர் பரமக்குடியில் இருக்கார். ரொம்ப சராசரியான ஒரு சாதாரண ஒருத்தர் தான், பெரிய வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஆனால் இந்த படம் எடுப்பதற்காக முன்படமாக 10 லட்சம் ரூபாயை முதன்முறையாக கொடுத்து இதை துவக்கி வைத்தது இவர் தான். ஸோ இப்படி ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு இவ்வளோ உணர்வு இருக்கும் பொழுது, சினிமாவுக்குள்ளே இருக்கிறோம், இந்த மொழியை வச்சு தான், இந்த இனத்தை வச்சு தான் நம்மளாம் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம், அப்போ நம்ம ஏன் செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு வெறி எனக்கு வந்தது அண்ணனை பார்த்து தான். அதற்கு அடுத்ததாக இவருடைய நண்பர் நேசமணி அண்ணன் அவர் வெளிநாட்டில் இருக்கார். ஸோ அதற்கு அடுத்ததாக எனது தம்பி கரிகாலன், அவருடைய மனைவி தான் என்னுடைய தங்கச்சி தான் அது. ஸோ அவன் தான் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் நமக்குன்னு இந்த மாதிரியான படைப்புகளை, தமிழர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறுகளை வரக்கூடிய கால சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்க, அதுக்கு உங்களுக்கு நான் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்து இந்த நிமிடம் வரை எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எனது தம்பி கரிகாலனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது போல் இங்கே வந்திருக்கக்கூடிய எனது தம்பிகள் தாமோதரன், கோகுலர், அதுக்கப்புறம் இயக்குனர் பொன்ராம் அவர்கள், அப்புறம் எனது நண்பர் இயக்குனர் கௌதம் அவர்கள் என்னுடைய அழைப்பின் பேரில் இங்கே கலந்துக்கிட்டதுக்கு என்னுடைய நன்றி. அடுத்து என்னுடைய தம்பி தெலுங்குக்காரன் நம்ம சிவா, அவன் படம் பண்ணியிருக்கிறான். அந்த படத்தில் பெரிய நல்ல கேரக்டர் நான் நடிச்சிருக்கிறேன். அது பிப்ரவரி மாதத்தை அதையும் வெளியிட போகிறோம். அதுவும் ICW தான் ரிலீஸ் பண்ணோம். அடுத்து எனது நீண்டகால நண்பரும் எனது அருமை அண்ணனுமான தேனப்பன் அவர்கள், அதுக்கப்புறம் நடிகர்கள் 2 பேர், மகேந்திரன் தம்பி 2 பேருமே நல்லா இதில் குறிப்பாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் படம் பாருங்கள். அடுத்து என்னுடைய அழைப்பை ஏற்று முதலாக தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கி சென்றக்கூடிய எனது அப்பா தானு அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. அதே மாதிரி இந்த கதையை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது மேதகு படம் பார்த்து தான் எனக்கு அந்த உணர்வு வந்துச்சு. அவர் சொன்னதை சரியாக பண்ணியிருந்தார். ஸோ அவர் என்ன கேட்டாரோ அதை நான் சிறப்பாக அவர் தயாரிப்பாளராக அவர் செஞ்சு கொடுத்துருக்கேன். அவரும் நேர்மையாக உண்மையாக இந்த படத்துக்கு உழைச்சிருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருமே அந்த கதாபாத்திர தேர்வெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு இயக்குனர். நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான காட்சி நம்ம போட்டு காட்டுவோம். பிப்ரவரி மாதம் இந்த படத்தை நம்ம வெளிக்கொண்டு வரோம். என்னுடைய ஆசை தமிழ் சினிமாவில்
ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை, குறிப்பாக இலங்கையில் நடந்த ஒரு இன அழிப்பை ஒரு வரலாற்று பதிவாக பண்ணணும்னு சொல்லி எடுத்து முதன்முறையாக நமது தணிக்கை அதிகாரிகளிடத்தில் சர்டிஃபிகேட் வாங்கின முதல் படம் எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை எடுத்ததுக்கு காரணம் என்ன? அதை எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, இதை உண்மையே நான் ஒன்று சொல்லணும். என்னுடைய மகன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணான். ஆனால் என் பையன் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இவ்வளோ ட்ரையாக, இவ்வளோ சீரியஸாக, இவ்வளோ ஒரு மாதிரியான ஒரு படத்தை எதுக்கு டேடி நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் காசு செலவு பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டான். ஏன்னா இவங்க லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணும்பொழுது கூட எனக்கு மண், மொழி, இனம் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் யார் டேடி இப்போ அந்த காலத்தில் ஏற்றுக்குவாங்க? இல்லைடா, இது நடந்த காலகட்டங்கள். அப்பா காதலிச்சாங்க, நிறைய பேர் போராளிகள் காதலித்து திருமணம் பண்ணியிருக்காங்க. நானே நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஆனால் அந்த காதலில் கூட அவங்கள்ட்ட ஒரு ஒழுக்கமும் ஒரு அறமும் இருந்ததுடா. அது உங்களுக்கு புரியலை. உனக்கே 21 வயசு பையன் உனக்கே தெரியலைன்னா நான் என்னடா பண்ணுறேன் பொழுது அடுத்த தலைமுறைக்கு சுத்தமாக இது தெரியாமல் போயிருமேங்கிறக்காக தான் எடுத்தேன். ஆனால் அப்போ என் பையன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். தம்பி, அப்பா வந்து நிறையா காசு பணம்லாம் உன்னை சேர்த்து வைக்கலன்னா எதுவும் ஃபீல் பண்ணாத. ஃப்யூச்சரில் நீ நடிகராக எப்படியோ ஒரு இடத்த ஒரு ஆள் ஆயிடுவேன். அப்படி ஆனாலும் கூட வரக்கூடிய காலங்களில் நடிகர் கருணாஸோட பையன், எம்எல்ஏ கருணாசு பையன்லாம் சொல்கிறத விட இந்த சல்லியர்னு ஒரு படம் எடுத்தானே அவனோட புள்ளன்னு உனக்கு ஒரு அடையாளத்தை என்னால் உருவாக்கி கொடுக்கணும். இதாண்டா உனக்கு நான் கொடுக்குற சொத்து அப்படின்னு தான் நான் அவன்கிட்ட சொன்னேன். உண்மையிலே அந்த உணர்வில் தான் இதை நம்ம செஞ்சுருக்கிறோம். எல்லாருமே நமக்கு என்னன்னு போயிட்டோம்னா வேறு யார் தான் செய்கிறது அப்படிங்கிறது. அதாவது இது நம்ம நாடு, அது நம்ம ஊர், தமிழ்நாடு நம்ம ஊர். இந்த ஊரில் எல்லாரும் வாழலாம், ஆனால் ஆள்பவன் தமிழனாக இருக்க வேண்டும். அதற்கான சீமானவர்களை உரையாற்ற வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். இது தவிர பிரபாகரனுடைய அறம் குறித்து பேசிய இயக்குனர் கௌதமன் வந்து புலிகள் கையில் மாட்டின ஒரு சிங்களர், அவருடைய மனைவி கர்ப்பமாக இருக்காங்க, அவங்க 2 பேரும் பட்ட கஷ்டங்கள் என்னென்ன, அதுக்கு பிரபாகரன் எந்த வகையில் உதவினார் அப்படின்ற விஷயத்தையும், அவர் சிங்களர்களை எதிர்க்கவில்லை, சிங்கள இராணுவத்தை தான் எதிர்த்தார் அப்படின்ற விஷயத்த வந்து புரியும்படியாக ஒரு மனிதநேயமிக்க தலைவன் பிரபாகரன் அப்படின்ற ஒரு கதையை எமோஷனலாக எடுத்துரைத்தார். அதாவது பல கொடூரங்களை அரங்கேற்றின ஒரு சிங்கள போர் வீரன் அவன் ஒரு நாள் அகப்பட்டுக்கிறான். யாருக்கிட்ட? புலி போராளிகள் கிட்ட. அவனை சிங்களவன்கிட்ட கிடைச்சா சிதைச்சு கொண்டு வருவான். இங்க புலி போராளிகளிடம் கிடைச்சிட்டா முறைப்படி அவனுக்கான விசாரணை, புலிகளுடைய நீதிமன்றம், அதுக்கப்புறம் அவனுக்கான தண்டனை. அதுல எந்த சமரசமும் இல்லை. அப்படி ஒரு கொடூரமான சிங்கள வீரனை பிடிச்சு சிறையில் வச்சு விசாரணைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை சிங்கள சிறையில் தமிழன் இருந்தா அங்க ஒரு தமிழிச்சு போய் அவனை பார்க்க முடியாது, சாமானியனா இருந்தாலும் புலி வீரனா இருந்தாலும். ஆனால் தமிழர் புலிகளுடைய சிறையில் இருந்தா ஒரு சிங்கள பெண்ணா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், குடும்பத்தில் எந்த உறவா இருந்தாலும் வந்து பார்க்கலாம். அப்படி சிறையில் அடைக்கப்பட்ட அந்த சிங்கள வீரனை அவனுடைய இளம் மனைவி, காதல் மனைவி, 6 மாதம் ஆச்சு கைது செஞ்சு பார்க்க வரா. ஒரு காதல் மனைவி, இளம் மனைவி, எவ்வளோ ஆசை இருக்கும். இவன் கொடூரமானவன், மாட்டிக்கிட்டான், வெளியே வருவானா வரமாட்டானா, ஆனால் பார்க்கிற நாள் அன்னைக்கு வரா, பார்க்குறான். ஆனால் மாலை 5 மணிக்கு கடைசி பேருந்து. அது கடந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பேருந்து இல்லை. சிங்கள பகுதிகளில் அடைப்பு, அந்தாண்ட போக முடியாது. பார்த்துட்டு போனவ தன் கணவன் தனக்கு கிடைப்பானா கிடைக்க மாட்டான்னு ஏதோ ஒரு மரத்தடியில் உட்காந்து அழுதவ பேருந்தை தவற விட்டுறான். பேருந்து போயிடுது. இப்ப ரோந்து போன புலிகள் கண் பார்வையில் பட்டுறான். என்னன்னு தவிச்சு போறாங்க. எப்படி நீங்க இருந்த, ஏன்னா அது குற்றம், ஏன் பார்க்காம விட்டோம் அப்படின்னு. அவ போயிருக்கணும், போகல, என்ன செய்யறது? வெறும் ஆண்கள் மட்டுமே இருக்கிற சிறை பகுதி அது. நீங்க அதை தாண்டி போனா இந்தாண்ட சிங்கள தடுப்பு அல்லது செக் போஸ்ட், அந்தாண்ட பெண்கள் பகுதி தூரத்தில் இருக்கு. இரவு நெருங்குது, எப்படி வச்சிருக்கிறது? தலைவர் வரைக்கும் செய்தி போகுது. ஒரு பெண், சிங்கள பெண் செய்தி போகும்போது என்ன பண்றது? அவளை, ஒரு பெண்ணை எப்படி வச்சிருக்கிறது? ஆண்கள் மட்டுமே இருக்கிற ஒரு இடத்துல. தலைவர் சொல்றாரு, சரி அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு தேவை. அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு தேவைன்னா ஒரே வழி, அவள் கணவன் அருகில் இருக்கிறது மட்டும்தான். கணவனோடு இரவு தங்க வைத்து அதிகாலையில் பத்திரமா அனுப்பி வைங்கிறார். இருக்கிறா, அனுப்பி வச்சிடறாங்க, போயிடுறா. போனதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு பிரச்சனை.
தன்னுடைய சொந்த மாமனார், மாமியார், பெற்றவர்கள், சுற்றம், உறவு அத்தனையும் ஒரு 3 மாதத்தில் அவளை சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்துக்கு ஆளாக்குது. அவள் கர்ப்பிணியாக இருக்கா. எல்லா உறவுகளும், அவளுடைய ரத்த உறவுகள், சிங்கள உறவுகள் எல்லாருமா சேர்ந்து கருவை கலைக்க சொல்றாங்க, களங்கம் உண்டாக்குறாங்க. எங்கேயோ போய் நீ வந்து தப்பு செஞ்சுட்டு வந்திருக்க, என் பிள்ளைக்கு துரோகம் பண்ணியிருக்க, நீ வாழ தகுதியற்றவ. ஆனா அவளுக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவு சொல்ற, யாரை நம்ப சொல்ற? எந்த அரசாங்கம், எந்த இனத்துல இது நடக்கும்? யாரு உன்னை தங்க வச்சிருப்பா? நாங்க நம்ப மாட்டோம்ன்றாங்க. அவ அடிச்சுக்கிறா, அழுவுறா. ஒண்ணு அவ சாகணும், ஆனால் அவ சாக விரும்பல. தன் பிள்ளைய அழிக்க விரும்பல. காரணம், ஒருவேளை அவன் போனாலும் கூட அந்த பிள்ளைய வளர்த்து தன் கணவனாக அல்லது தன்னுடைய நம்பிக்கையாக அல்லது அவனுக்காக மீதம் இருக்கிற வாழ்க்கையை வாழணும்னு அவ கங்கணம் கட்டுறா. ஒரு முடிவோட வரா, எழுதி அனுப்புறா, மனுவை கொடுக்குறா, நேரடியாக கொடுக்குறா போராளிகள்கிட்ட. இப்படி தங்கும்போது இப்படி ஆச்சு, இப்போ என்ன களங்கப்படுத்துறாங்க, நான் என்ன செய்யறதுன்னு கேட்குறேன். சட்டம், புலிகள் சட்டம், நீதிமன்றம் என்ன சொல்லும்? அவன் கொடூரமான குற்றவாளி. சட்டம் நிராகரிக்குது. தீர்ப்பு நாள் வயிறு சரிஞ்சு வந்து உட்கார்ந்துருக்கா கலக்கத்தோட அந்த சிங்கள பெண். தீர்ப்பு வருது, உச்சபட்சமான தண்டனை. கதறி அழுகுறான். 5 மணி நெருங்க போகுது, பேருந்து போயிடணும். இப்ப கவனமா இருக்காங்க, தங்கிட்டா சிக்கல். சொல்றாங்க, எந்திரிச்சு போமா, புறப்படு, பேருந்து நிற்க. இனிமே எதிர்காலமே இல்லை, பிள்ளைக்கும் இல்லை, அவளுக்கும் இல்லை. தன் வாழ்க்கை அப்படியே நடந்து போறா, தளர்ந்து போறா. அப்படி போயிட்டு இருக்கும்போது பேருந்து நெருங்குறா. ஒரு புலி, பெண் போராளி புலியினுடைய குரல் கேட்குது. அவள் பெயரை சொல்லி நில்லுன்னு கத்துறாங்க. அவன் நின்று திரும்பி பார்க்குறா, இனிமே என்னன்னு. ஓடி வந்த பெண் போராளி, புலி போராளி சொல்றா, உன் கணவனுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை செய்தி எங்கள் தலைவருக்கு தெரிவிக்கப்பட்டது. ஒரு தமிழ் பெண்ணாக இருந்தாலோ அல்லது சிங்கள பெண்ணாக இருந்தாலோ, பெண் என்பவள் பெண் தான். அவள் எந்த பெண்ணாக இருந்தாலும் அவளுடைய கற்போ அவளோ களங்கப்பட்டுடக்கூடாது. அவன் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருந்தாலும் அவனை விடுதலை செய்து உடனடியாக அந்த பெண்ணோடு அனுப்புங்கள்னு எங்க தலைவர் உத்தரவிட்டிருக்காரு. 1 நிமிடம் நெல்லு வந்துருவார். அவளுக்கு நம்ப முடியாதுன்னு தெரியல. தளர்ச்சியாகி அப்படி நிக்கிறா. உண்மைதான். நான் கொஞ்ச நேரத்துல அவனை கூட்டிட்டு வராங்க மரியாதையோட. அவன் வந்து பக்கத்தில் நிற்கிறான். அந்த பெண் போராளியை பார்த்து அவன் கேட்குறான், உங்க தலைவர் இருக்கிற திசை எதுங்கிறான். கையை காட்டுறாங்க, பார்க்குறான். இங்க இருக்கிற பெண்ணுக்கு மட்டும் இல்லை, எங்களை போன்ற சிங்கள பெண்களுக்கும் உங்கள் தலைவர் அண்ணன் தான். என் அண்ணன் இருக்கிற திசையை பார்த்து நான் வணங்கிக்கிறேன்னு அந்த சரிந்த வயிறோடு கீழே படுத்து விழுந்து கும்பிட்டுருக்கா. இது தொடர்பாக பேசிய சீமான் என்ன சொன்னார்னா, கௌதமன் பேசினது ஒரு துளி கதை, இது மாதிரி பல கதைகள் இருக்கு. பிரபாகரன் வந்து அட்டாக் பண்ணும்போது கூட சிங்களர்கள் நம்முடைய எதிரிகள் அல்ல, சிங்கள இராணுவம் தான் நம்முடைய எதிரிகள்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற பள்ளிக்கூடம் மீதோ விமான நிலையம் மீதோ பொதுவாக இருக்கிற எது மேலையும் குண்டு வீசியதாக எந்தவித ஆதாரமும் இல்லை. அவர் அதை செய்ய மாட்டாரு பிரபாகரன். ஏனென்றால் சிங்கள இராணுவம் தான் நமக்கு எதிரிகள், அவர்களை தாக்கணும்ன்றதுல குறியா இருந்தாரே தவிர இலங்கையில உள்ள பொதுமக்களை எந்த விதத்திலையும் பிரபாகரன் அச்சுறுத்தியதில்லை. போர்க்களத்தில் உங்களுக்கு தெரியாத இறுதி பொருளெல்லாம் எங்களுக்கு மருத்துவமனையில் தான் முதல்ல கொண்டு போட்டாங்க. பள்ளிக்கூடங்களில் தகர்த்தான், ஊடகங்கள் எல்லாம் தகர்த்தான். கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், பச்சிளம் குழந்தைகள் மீது குண்டு வீசக்கூடாது, அவன் அதையே குறி வச்சு செஞ்சான். ஆனால் அதில் எந்த இடத்துலையும் எங்கள் தலைவர் தடம் பிறன்று உணர்ச்சி வயப்பட்டோ கோவப்பட்டோ செஞ்சில்லை. அவன் செஞ்சான். கடைசியாக
மரத்து நிழல்ல ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு அதில் நம்ம அனஸ்தீசியா மயக்க மருந்து கொடுத்து இந்த கால் காயம் பட்டுருச்சுன்னா நீக்குவோம், கட்டுப்பு கைப்பட்டுருச்சுன்னா ஒன்றுமே இருக்காது. அந்த சிதைந்த காலை அது சரி பண்ணால் அப்படி அந்த காயத்தோட அந்த வலியோடு தான். அவ்வளவு ஈகம் செஞ்சு போராடிய மக்கள் நாம். அதை மறைக்கப்படுதுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஒரே வார்த்தையில் எங்களை பிரிவினைவாதிகள், தீவிரவாதிகள், செப்பரேட்டிஸ்ட்டு, டெரரிஸ்ட்டுன்னு கடும் கோபம். அங்கே தான் நமக்கு இப்போ வெறுப்பும் கோபமாக வர்றது காரணம் அதுதான். உனக்கு என்ன தெரியும், வரலாறு தெரியாமல் பொழைக்க போன இடத்துல பிரபாகர நாடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய், ஏன் பூமிடாது பொழைக்க வந்தவன்ட்ட நாங்கள் பறி கொடுத்துட்டோங்கிறதான் வரலாறு. அதுதான் இங்கே பிரச்சனையே அதுதான். அதனால இந்த ஒரு வரலாற்று ஆவணமாக நான் இதை பார்க்குறேன். அந்த போர்க்களத்துலேயும் அந்த சூழல்லையும் காயம்பட்ட போராளிகளுக்கு மருத்துவம் கொடுக்கறதுக்கு பதுங்கு குழியிலேயே மருத்துவமனையை வச்சு எப்படி அதை கட்டமைச்சிருக்காருங்கிறது நீங்கள் பார்க்கும்போது தெரியும், படம் பார்க்கும்போது. அது மாதிரி தம்பி திருமுருகன் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு பகைவனாக இருந்தாலும் அவனுக்கு அன்பு காட்டுங்கிறத அந்த அறம் சார்ந்த கூட்டம் தம்பி சொன்னதெல்லாம் அது ஒரு துளி கதை. கௌதம் நீங்கள் குறிப்பிட்டது ஒரு கதை. அது மாதிரி பல நிகழ்வுகள் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். எங்களில் பல்லாயிரக்கணக்கான பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்தார்கள் சிங்களர்கள். ஏதாவது ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? ஒரு சிங்கள பெண்ணின் தாவணி தொட்டான், நிழலை தொட்டான் விடுதலை புரிய மறவன் என்று நீங்கள் ஏதாவது செய்தி படித்ததுண்டா? இருக்காது, இருக்கவே இருக்காது. செஞ்சோலையில் அவ விண்ணூர்தியிலிருந்து குண்டை வீசி 61 குழந்தைகளை கொண்டு விட்டான். நம்மகிட்டே விண்ணூர்தி இருக்கு, பறந்து போய் அவன் பள்ளிக்கூடத்தில் போட்டிருக்கலாம், செய்ய மாட்டார், செய்யலை. கட்டுநாயக்கா விமானப்பட தளத்தை தகர்க்கிறார். ஏன் பொது விமானத்தளத்தில் குண்டு போட அவருக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? போடல, செய்ய மாட்டார். ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்து நின்ற மறவன் பிரபாகரன் என்றது. அவர் தெளிவாக இருந்தால் என்னுடைய எதிரிகள் சிங்கள மக்கள் அல்ல, என் இனத்தை கொன்று குவிக்கிற சிங்கள இராணுவம் தான். அது தெளிவாக இருந்தார். பிரபாகரன்ற தலைவனுக்கு போர்க்களத்தில் நிற்கவே காலம் சூழலை வகுத்தனால அவரால் பொதுவாக ஒரு தலைவனாக ஆக முடியல. பிரபாகரன்ட்ட ஒரு 5 வருஷம் ஆட்சி கிடச்சிருந்தா அவர் தமிழ்நாட்டை சிங்கப்பூராக மாற்றிருப்பார் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எப்பயும் பேசுகிற மாதிரி அது தெரியணும். அப்போதான் என் பிள்ளைகளுக்கு யார் அவங்க பெரியப்பார் யாருன்னு தெரியணும், தலைவர்னா யாருன்னு தெரியணும். ஒரு இனம் யார் தலைவனே தெரியாமல் தட்டுக்கிட்டு நிற்கிது. அதான் ஒரு கொடுமை. நான் பெருமைக்கு சொல்லலை என் உடன் பிறந்தார்களே, மதிப்புமிக்க பெருமக்களே. இந்த நாட்டை 4 முறை 5 முறை ஆண்ட நிர்வாக தலைவர்களைப் போல என் தலைவனுக்கு ஒரு 5 ஆண்டு நிர்வாகம் செய்கிற காலம் மட்டும் இருந்திருந்தால் உலகத்தின் தலை சிறந்த வல்லாதிக்க நாடாக எங்கள் தமிழீழ நாட்டை கொண்டு வச்சிருப்பார். சிங்கப்பூர்லாம் சிங்கப்பூரை தாண்டி கொண்டு போயிருப்பார். கடைசி வரை ஒரு கெடு வாய்ப்பு போர்க்களத்தில் நிற்கிற போராளி தலைவனாக இருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. விடுதலை அடைந்து ஒரு 5-10 ஆண்டு இருந்திருந்ததுன்னு வச்சுக்கிறோங்க, அவ்வளோதான், எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துருப்பாரு. அவ்வளவு கனவு வச்சிருந்தார் அவர். 200 ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழணுங்கிற ஒரு பெருங்கனவு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான்ல, உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை நீ சுமந்து நில்லடா, அதான்டா உலகத்தில் எல்லாத்தையும் விட பெரியதுன்றான். அப்படி ஒரு பெருங்கனவை வச்சிருந்தார், தன் இனத்தின் விடுதலைங்கிற ஒரு பெரிய கனவு. அது நிறைவேறல. அவர் பிள்ளைகள் நாங்களாவது அதை நிறைவேற்றணும், அதுக்கு தான் அரும்பாடாட்டி கொண்டிருக்கிறோம். என்கிட்ட ஆட்சி கிடைச்சா அப்படின்ற ஒரு நாட்டோட அந்த பேச்சை முடித்தார். முக்கியமாக சல்லியர்கள் பட அறிமுக விழாவில் சீமான் பேசுகிறதுனால நிறைய நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்திருந்து சீமானுக்கு ஆதரவு தெரிவித்ததை பார்க்க முடிஞ்சது. தாய்மொழியே நம்ம மறந்துட்டோம். ஒரு தலைமுறைக்கு மேலே தமிழ் எழுத படிக்க தெரியாத ஒரு இனக்கூட்டம் ஆகிட்டோம். மொழி அழிந்து சிதைந்தால் இனம் அழியுங்கிறது வரலாற்று பெரு உண்மை. இப்போ அந்த சூழலில் வரலாறையும் விட்டுறக்கூடாது. இப்போ நீங்கள் நார்வேயில் கூட என் தம்பி வசீகரம் வந்திருக்காங்க, தமிழ் படிப்பிக்க பள்ளிக்கூடம் 17 பள்ளிக்கூடம். டென்மார்க்கில் 32 பள்ளிக்கூடம். யார் கொடுத்துருக்காங்கிறீங்க? அந்த அரசு. உங்கள் தாய்மொழியை நீங்கள் மறந்து விடக்கூடாது அப்படின்னு நம்மளே தமிழாசிரியர் போட்டு படிப்பிக்குது.
ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாட்டிலையும் இருக்கு. ஆனால் ஏன் நாடு தமிழ்நாட்டில் தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது, சோறு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது அப்படின்ட்டு இவன் முட்டிக்கால் போடணும். தமிழில் பேசிட்டான்னா அவருக்கு தண்டம் கட்டணும். இந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருக்குது. ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மின்சாரம் போகாது, தண்ணியும் போகாது, ஒன்றும் போகாது, வெட்டி இருந்துருவேன். என் தாய்மொழியை படிக்கிறது தான்டா பள்ளிக்கூடம் இருக்குது. இது ஒரு கூட்டம். இது இப்படியான விஷயங்கள் தான் சல்லியர்கள் பட அறிமுக விழால முக்கியமான நிகழ்வா பார்க்கப்பட்டுச்சு. இந்த படம் வெற்றி அடையணும்னு நாத சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி.